அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸில் ஒரு 2 டாபிக் பார்த்துருப்போம் யூனிட் 7ல். ஸோ அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே லிங்க்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9வது யூனிட் பாடி பில்டிங் டெக்னாலஜி, அதில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் சேசிஸ் ஃப்ரேம் அண்ட் டைப்ஸ். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் சிலபஸ். இதில் தான் நம்ம என்ன டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸில் ஒரு 2 டாபிக் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்து கிளச்சஸ், கேர் பாக்ஸஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரும். அது போக பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் டெக்னாலஜி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் பாடி சேசிஸ் ஃப்ரேம், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம கிட்ட ஆல் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி சிலபஸ் டாபிக்ஸ் வைஸ் ஒவ்வொரு, இப்போ கேடுனா கேடு, டெஃபினிஷன், ஜியாமெட்ரிக் மாடலிங், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் வைஸா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கீழே வெப்சைட்ல சாம்பிள் லிங்க்லாம் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஓகே. ஸோ பாருங்க. ஸோ சேசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒவ்வொரு அந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஆட்டோமொபைல், பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஆட்டோமொபைல் அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கே தெரியும் அப்படின்ற நினைக்கிறேன். ஸோ சேசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் த வெஹிக்கிள், முதுகெலும்பு ஆஃப் த ஒரு வெஹிக்கிளோட முதுகெலும்பாக திகழப்படுவதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேசிஸ் அண்ட் ஃப்ரேம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன. ஸோ போன கிளாஸஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி டைரக்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஈஸியா சிம்பிளா. ஸோ அதை நம்ம தெரியாம விட்டுட்டு வருவோம். பேக் போனா சேசிஸ், ஹார்ட் ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஜின். ஹார்ட் ஆஃப் த வெஹிக்கிள்னா இன்ஜின். ஒரு வண்டிக்கு இதயம்னா இன்ஜின். முதுகெலும்பு அப்படின்னா நம்ம எப்படி மனுஷனுக்கு முதுகெலும்பு இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டிக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேசிஸ் தான். சேசிஸ் அல்லது ஃப்ரேம் அப்படின்றதான். சரிங்களா? ஸோ த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள் ஆர் மவுண்டட் ஆன் த சேசிஸ் ஃப்ரேம். அதாவது இந்த சேசிஸ் ஃப்ரேம்ல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜின், கியர் பாக்ஸ், அப்புறம் வந்து ஆக்சில், சஸ்பென்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா சாஃப்ட் எல்லாமே எங்க மவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேசிஸ் ஃப்ரேம்ல தான். ஸோ அதனாலேயே என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சேசிஸ் ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஏன்னா முதுகெலும்பு தாங்கக்கூடியதா அதுவாக தான் இருக்கும். அதனாலதான் ஸோ இந்த நம்ம டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள், அதாவது வெஹிக்கிளோட டோட்டல் வெயிட்டையும் வந்து தாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதா எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேசிஸ். சரிங்களா? ஸோ அதுல என்னென்னலாம் தாங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜின், கிளச்சு, கியர் பாக்ஸ், ப்ரொப்பலர் சாஃப்ட், ரியர் ஆக்சில், சஸ்பென்ஷன், ஸ்டியரிங், கியர் பாக்ஸ் அண்ட் பிரேக். ஸோ இது எல்லாமே எதுல தான் தாங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேசிஸ்ல தான். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வித் என்னென்ன ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா 2 longitudinal bars and 4 or 5 cross bars by rivet or bolts. அது நம்ம சேசிஸ் அந்த படம் காட்டுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? 2 longitudinal நீளமான 2 longitudinal பார் இருக்கும். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, நீளமான 2 longitudinal பார் இருக்கும். அதே மாதிரி இந்த 4 or 5, இந்த 4 or 5 ரிவீட்டை வச்சு என்னது ரிவீட் கிராஸ் பார்ஸா இருக்கும், தாங்கக்கூடியதா இருக்கும். அதான் ரைட்டா? இங்க பாருங்க, ஸ்கெலிட்டன் ஆஃப் த வெஹிக்கிள், அதாவது ஸ்கெலிட்டனாலும் முதுகெலும் பேக் போனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஸ்கெலிட்டன் ஆஃப் த வெஹிக்கிள் எதுன்னு பாத்தீங்கன்னா சேசிஸ் ஃப்ரேம். இதை கூட டைரக்டா கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ எப்படியெல்லாம் நம்ம படிக்கிறப்ப எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இதுலயே நான் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேசிஸ் ஃப்ரேம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அலாய் ஸ்டீல் அண்ட் இட்ஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரென்த் டு மேக் ரிஜிட் ஸ்ட்ரக்சர். அதாவது அலாய் ஸ்டீல்ல தான் ரெடி பண்ணுவாங்க. அதிகமான பலத்தை தாங்கக்கூடியதாகவும் சேசிஸை ரெடி பண்ணுவாங்க. இந்த சேசிஸ் பேசிக் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகேஷன். இப்ப ட்ரக்னா ஒரு மாதிரி இருக்கும் சேசிஸ், லாரினா ஒரு மாதிரி இருக்கும், பஸ்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ் பண்ணியும் அந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டி வெஹிக்கிளோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணியும் என்ன ஆகும், இந்த டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ல மாறும். சரிங்களா? அதே மாதிரி பேக் போன் ஆஃப் த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டைரக்டா கேட்பாங்க பேக் போன்னா என்ன, ஸ்கெலிட்டன்னா என்ன, அதுக்கப்புறம் ஹார்ட்னா என்ன அப்படின்றத கேட்பாங்க. தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சேசிஸ். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல எது வந்து மேட்ச் ஆகல அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதாவது which is add on out for the functions of the chassis frame அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ அதனால பாத்துக்கோங்க. ஸோ withstand the weight of the vehicle, passenger and goods. சரிங்களா? பயணிகளையும் அந்த சரக்கையும் தாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் இந்த என்னது முக்கியமான சேசிஸோட வேலை. சரியா? அதே மாதிரி பேஸ் டு மவுண்ட் த இன்ஜின், சஸ்பென்ஷன், ஸ்டியரிங் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ எல்லா விதமான பார்ட்ஸையும் வந்து
தாங்கக்கூடிய ஒரு பேஸா இருக்கக்கூடியதான் சேசிஸ். அதே மாதிரி டு பில்ட் த வெஹிக்கிள் பாடி அண்ட் த சேசிஸ் ஃப்ரேம், அந்த பாடி சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரைவர் சீட்டோட மட்டும்தான் இந்த சேசிஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யூசர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து தான் வந்து பாடி பில்டிங்கை மாற்றுவாங்க. ட்ரக் மாதிரி வேணுமா, இல்லை நமக்கு கார் மாதிரி வேணுமா, பெரிய டாட்டா அந்த பெரிய இது பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டி மாதிரி வேணுமா, ஸோ இந்த மாதிரி பேசிஸ் ஆன் த அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான் இந்த வெஹிக்கிள் பாடி மாற்றுவாங்க. இல்லை பஸ்ஸா வேணுமா, மினி வேனா வேணுமா, மினி பஸ்ஸா வேணுமா, இதெல்லாம் வந்து பேசிஸ் ஆன் த வெஹிக்கிள் பாடி கண்டிஷன். அடுத்து ரியாக்ஷன் டியூ டு டிரைவிங் அண்ட் பிரேக்கிங் ஃபோர்ஸ். ஸோ இதை எதை ஸ்டாண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் அண்ட் பிரேக்கிங் ஃபோர்ஸ். ஸோ இதை கூட கேட்கலாம், the chassis withstand the dash force அப்படின்றது கூட கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. to absorb the ground reaction forces due to road undulations, அதாவது உங்களுக்கு வந்து இந்த ரோடு மேடும் பள்ளமா இருக்கக்கூடிய பட்சத்துல ஏறி இறங்குறப்ப தாங்கக்கூடிய எந்த விதமான வைப்ரேஷனையும் அப்சர்வ் பண்றதுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது சேசிஸ் தான். ஸோ withstand the static load and dynamic load, அதாவது நிலையா இருக்கக்கூடிய லோடும் மூவிங்ல வரக்கூடிய லோடையும் தாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான் இந்த சேசிஸ் பாடி. ஸோ இந்த சேசிஸ் ஃப்ரேம் 3 டைப்பா வந்து இது பண்ணிருக்காங்க டைப்ஸ்: கன்வென்ஷனல் ஃப்ரேம், செமி இன்டெகிரல் ஃப்ரேம், இன்டெகிரல் ஆர் யூனிட் ஃப்ரேம். ஸோ இந்த 3 டைப் என்னென்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஆக்சுவலா சேசிஸ். சேசிஸ் பார்த்தீங்கன்னா 2 லாங்கிடியூடனல் உங்களுக்கு இது இருக்கும், அதே மாதிரி 5 கிராஸ் செக்ஷன், 5 or 4 கிராஸ் செக்ஷன் பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல தான் இன்ஜின், கியர் பாக்ஸ், இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட், அப்புறம் டிஃபரன்ஷியல், அப்புறம் வீல் ஆக்சில், இது எல்லாமே என்னது இதுல தான் தாங்கி இருக்கக்கூடியது. இது வந்து லேடர் டைப், சரிங்களா? லேடர் நம்ம ஏணிப்படி ஒவ்வொரு படி ஏறும்ல, அது மாதிரி இருக்குது. ஸோ கன்வென்ஷனல் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அண்ட் த வெஹிக்கிள் பாடி சூப்பர் இம்போஸ்ட் ஆன் இட். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து கன்வென்ஷனல் ஃப்ரேம். இங்க பாருங்க, இதான் வந்து அந்த சேசிஸ், இதான் வந்து சேசிஸ். ஸோ இதுலயே டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து இன்ஜின், அதுக்கப்புறம் ப்ரொப்பலர் ஷாஃப்ட், இங்கிட்ட வந்து ரியர் ஆக்சில், இது வந்து ஃப்ரண்ட் ஆக்சில், வீல் எல்லாமே இருக்கக்கூடியது, சரிங்களா? இது எதுல பேஸ் பண்ணி உட்காரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீல் ஆக்சில். இந்த இருக்கு பாருங்க, இந்த வீல் ஆக்சில் இருக்கு பாத்தீங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த சேசிஸை மவுண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த இதுவும் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்னது சேசிஸ். இந்த டயர் வீல் ஆக்சில பொறுத்து தான் வித் ஹெல்ப் ஆஃப் என்னது ஸ்ப்ரிங்ஸ். இந்த இருக்கு பாருங்க, இது லீஃப் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த பட்டை மாதிரி இருக்கிறது லீஃப் ஸ்ப்ரிங் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்வென்ஷனல் மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள், பஸ், ட்ரக், இதுக்கெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா கன்வென்ஷனல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி the arrangement makes the body completely isolated from the frame deflection. ஸோ இந்த பாடி வந்து என்னது தனியா இருக்கும், இந்த சேசிஸ் வந்து தனியா இருக்கும், பாடி வந்து இதுல வந்து மேல பில்ட் பண்றப்ப இது தனியா தான் இருக்கும். அதுதான் வந்து கன்வென்ஷனல் ஃப்ரேம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஓவராலா வந்து கன்வென்ஷனல் ஃப்ரேமோட செட்டப். தெரியுதா? ஓகே, இது நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது தெரியுதா? இது வந்து 2 லாங்கிடியூடனல் பார், அதுக்கப்புறம் எக்ஸே கிராஸ் செக்ஷனாகவும் இது இருக்கும். இதுதான் வந்து ட்ரக், சரிங்களா? ட்ரக்ல, பஸ்ல, கார்ல, பஸ்ல, ட்ரக்ல, ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க கன்வென்ஷனல் ஃப்ரேம். அடுத்து செமி இன்டெகிரல் ஃப்ரேம். செமி இன்டெகிரல் ஃப்ரேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the type of frame is made up of 2 or 3 sections, 2 அல்லது 3 செக்ஷனா தான் பிரிப்பாங்க. the particular portion of the frame can be replaced if any damage happens during accident. அதாவது இந்த செமி இன்டெகிரல் ஃப்ரேம்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து 2 or 3 பார்ட்ஸா வந்து தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி தான் அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா இதை வந்து தனியா வந்து மாத்திக்கிற மாதிரி இருக்கும். இது மேக்சிமம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கார்ஸ், அமெரிக்கன் கார்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸ் அடிபடுதோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஃபுல்லா மாத்துறதுக்கு பதிலா இதை தான் மாத்துவாங்க, சரியா? சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதான் செமி இன்டெகிரல் ஃப்ரேம். தனித்தனி பார்ட்ஸா, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இந்த கீழே ஒரு பார்ட்டா அசம்பிள் பண்ணி வைப்பாங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இன்டெகிரல் ஃப்ரேம். In this type of construction there is no separate frame. இது வந்து தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாடியோட அட்டாச்சட் ஆயிருக்க மாதிரி தான் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கார் பாடி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரேம் பாடி எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இதுல இருக்கும், சரிங்களா? இது வந்து the frames are eliminated and cross members are combined with the floor of the body. So இந்த floor இருக்கு பாத்தீங்களா, இதோட கம்பைன் ஆயிருக்க மாதிரி தான் இருக்கும். இதுல என்னது இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன் அண்ட் அதர் மெக்கானிக்கல் யூனிட்ஸ் எல்லாமே மவுண்டிங் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இன்ஜின் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீலு, அதுக்கப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் வெரி மச் ரெடியூஸ்ட் அண்ட் வெயிலி யூஸ்ட் இன் கார்ஸ். ஸோ இந்த இன்டெகிரல் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கார் நீங்க இதை கம்பேர் டு த பஸ், ட்ரக்கை கம்பேர் பண்றப்ப காரோட வெயிட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா?
ஓகே, ஸோ இதுதான் இன்டகிரல் பார்வு. அப்பர் பாடி இந்த மாதிரி தனித்தனியா இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேரியஸ் லோட் ஆக்டிங் ஆன் த ஃப்ரேம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2018 கேட்டிருக்காங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். அதில் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் சொல்றப்ப நான் சொல்லுவேன். அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, அதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்குறப்ப கண்டிப்பா நான் சொல்லுவேன். Vertical loads when the vehicle comes across pump or fit and road undulation, engine torque and braking torque. So various load acting on the frame ல என்னன்னா engine torque, braking torque, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து loads due to, இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க, இம்பார்ட்டன்ட். லோட்ஸ் டியூ டு எதை பொறுத்து வந்து லோட்ஸ் வந்து இதாகுது அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ரோட் கேம்பர், சைடு விண்டு, கார்னரிங் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ், ஒயில் டேக்கிங் டர்ன். ஸோ ஒயில் டேக்கிங் டர்ன் என்னென்ன லோட்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லுவாங்க. ரோட் சாம்பர், சைடு விண்டு, கார்னரிங் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ். ஸோ இதுல வந்து எது வந்து பொருந்தது இல்ல பொருந்தியது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் வரப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸ் ஆர் கன்சிடரபிள் ஸ்பீட். ஸோ ஏரோடைனமிக் மேக்ஸிமம் நீங்க காரோ எதுனாலும் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்பீட் காத்தை கிழிச்சுக்கிட்டு போறதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. வெயிட் ஆஃப் டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் லைக் இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், பேசஞ்சர் ஃபியூல் டேங்க், சீட்ஸ், எக்ஸாஸ்ட் ஆக்டிங் ஆன் த மவுண்டிங் பாயிண்ட். ஸோ இதுல இது அப்ளிகேஷன் ஆயிருக்கிறது பொறுத்தும் என்னது லோடு ஆக்டிங் ஆகும். சடன் இம்பாக்ட்ஸ் லோட் டியூரிங் கொலியூஷன். ஸோ இம்பாக்ட் லோட் டியூரிங் கொலியூஷன்லையும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதாங்க, சிம்பிளா முடிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைப்பிங் பாக்குறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல இந்த சேசிஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாடி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட மெட்டீரியல் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணியும் இந்த சிலபஸை பேஸ் பண்ணியும் தான் நமக்கு வந்து வச்சிருக்கோம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.